பீகாரி, ஆனால் தமிழில் 93 மார்க் பிரமிக்க வைத்த பீகார் மாணவி, கை கொடுத்த மதிய உணவு திட்டம். தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவடைந்து நேற்று முடிவுகள் வெளியானது. இந்நிலையில் சென்னையில் வசித்து வரும் பீகார் மாணவி தமிழில் 100க்கு 93 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார். சென்னையில் போலீஸ் பஜார் மேல்நிலைப் பள்ளியில் படித்த அவர் 500க்கு 467 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியிருக்கிறார். 10க்கு 10 வீட்டில் ஒரே குடும்பமாக வசித்து வரும் நிலையில் படிப்பில் சாதனை படைத்துள்ளார். ஜியாவின் பெற்றோர் பீகாரிலிருந்து 17 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு குடிபெயர்ந்தார்கள். தந்தை தனஞ்சய் திவாரி கட்டிட வேலை செய்கிறார். மாதம் 10,000 மட்டுமே அவர் சம்பாதியம் பெறுவதாக கூறப்படுகிறது. 10க்கு 10 அறையில் ஒரே குடும்பமாக வசிக்கிறது. கூலி வேலை செய்து தனஞ்சய் பீகாரில் இருந்து கிளம்பிய நிலையில் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் சிறந்த கல்வி தருவதாக அறிந்த பின்னர் அவர் குடும்பத்துடன் சென்னைக்கு வந்துள்ளார். ஜியா தமிழ் மொழி தனது பள்ளி நண்பர்களுடன் பேசியும் ஆசிரியர்களிருந்து கற்றுக்கொண்டதாக சொல்கிறார். தமிழ் இந்தி மொழியை விட சிரமமானது. ஆனால் புரிந்து கொள்வதற்கு தொடங்கியவுடன் எளிதாகிவிட்டது. இங்கு அனைவரும் தமிழில் பேசினர். அவருடன் நானும் தமிழில் பேசினேன். நீங்கள் எங்கு வாழ்கிறீர்களோ அங்குள்ள மொழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் ஜியா. ஜியா தற்போது பல்லாவரம் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்த பின்பு தனது உயர்கல்வியை தொடர திட்டமிட்டுள்ளார். ஜியா நீட் தேர்வுக்கு தயாராகும் நோக்கில் உயிரியல் மற்றும் கணித பிரிவை தேர்வு செய்ய உள்ளார். அவரின் மூத்த சகோதரி ரியா குமாரி கணினி அறிவியலுடன் கணிதம் படித்து JEE தேர்வை எழுத திட்டமிட்டுள்ளார். அரசு பள்ளியின் மதிய உணவு திட்டம், இலவச யூனிஃபார்ம்கள், புத்தகங்கள், காலணிகள் ஆகியவையால் தனது குடும்பம் பொருளாதார சுமையிலிருந்து விடுபட்டு கல்வியில் முன்னேறியுள்ளது என்று கூறியுள்ளார். ஜியாவின் குடும்பத்தில் மற்றொரு சிறப்பு, அவரது சகோதரிகளான ரியா மற்றும் சுப்ரியா குமாரியும் தமிழில் சிறந்த பேச்சாளர்களாக போல பேசுகின்றனர். எங்கள் வீட்டில் பெரும்பாலும் தமிழில்தான் பேசுவோம். கடைகளிலும் தமிழில்தான் பேசுவோம். அது எங்கள் தினசரி வாழ்வில் ஒரு பகுதியாகிவிட்டது என்கிறார் ரியா. ஜியாவின் தந்தை தனஞ்சய் திவாரி அவரது மகள்களின் முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில், என் 3 குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே எனது ஆசை என்று கூறியுள்ளார். ஒரு பீகாரி மாணவி தமிழில் 93 மார்க்கள் வாங்கியுள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.